டேரக்டாக பாப்பாட பாட்டி அந்த பாட்டி கோதாபுரட்டியாரே பார்க்குறான் நேரம் தெரிஞ்சுதான் எங்கள் அம்மாவுக்கு வச்சிருக்கோம். அம்மா பார்த்துருக்கோம். அந்த யூடியூப் காமிச்சு அவங்க பண்ணுறேன் வாட்ஸ்அப் வந்து பாருங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மூலா நட்சத்திரத்துல ஒரு பெரிய கைங்கரியமா நம்ம பெரிய கோவில் வீணை கைங்கரியம் விராச ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சுவாமி மூலமா நமக்கு ஒரு பாக்கியமா இது கிடைச்சது. கிட்டத்தட்ட இத ஒரு இதா ஆரம்பிச்சு விளையாட்டு போல பார்த்தோம்னா ஒரு வருஷம் முடிய போறது. அப்படி ஒரு அமோகமா இந்த வைபவம் ஜோரா ஒவ்வொரு மூலா நட்சத்திரத்துக்கும் நடந்துட்டு இருக்கு. போன தடவை கடைசியா சுவாமி அவரே வந்து வாசிச்சு நமக்கு வந்து ஒரு பெரிய பெருமை இது பண்ண. அங்க ரங்கநாதருக்கு பெரிய பெருமாள் நம்பெருமாளுக்கு வாசிக்கக்கூடிய அப்பேற்பட்ட சுவாமி இங்க வந்து நமக்கு ஆஞ்சநேயருக்கு வாசிச்சு கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணினார். இப்ப அதன் தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து குமாரி ஸ்ரீதேவி அவ வந்து வீணை வாசிக்க போறா. ஸ்வம்பத் சுவாமி அவரோட புத்திரி. அவ வந்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருவம்சத்துல வந்தவா. ரொம்ப பாரம்பரியமான ஒரு வைஷ்ணவ குடும்பம். ரொம்ப உத்தமமான இவாளா இருந்து அட் தி சேம் டைம் MBA முடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இப்போ CMA படிச்சுன்னு இருக்கா. அண்ட் சுவாமிகிட்ட ஒரு 5 வருஷமா வீணை வந்து அபியாசம் நடந்துட்டு இருக்கு. இந்த வைபவத்தை இவ வந்து நல்லபடியா இன்னைக்கு வந்து எப்பவும் போல கிட்டத்தட்ட இது 11வது ப்ரோக்ராம் நினைக்கிறேன். 11வது ப்ரோக்ராம். இந்த வைபவமும் எல்லாரும் உங்களோட ஒத்துழைப்போட அமோகமா நடத்தி கொடுக்கணும்னு அவளை வரவேற்று கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு மாலையோட வச்சுக்கணும். அடுத்தது காட்டிடலாம். முதலாவதாக சாமி நின்றே வரணும் ராகம் சங்கராபரணம் தாளமாறி இயற்றியவர் வீணை குப்பையர்.
அடுத்ததாக பண்டு ரீதி ராகம் ஹம்சநாதம் தாளமாதி இயற்றியவர் தியாகராஜர். அடுத்ததாக ரகுநாயகா ராகம் முக்சத்வனி தாளமாதி இயற்றியவர் தியாகராஜர்.
நிறுத்தி வைக்கும். அடுத்ததாக ஸ்ரீவரலட்சுமி, ராகம் ஸ்ரீராகம், தாளம் ரூபகம், இயற்றியவர் முத்துசுவாமி தீட்சிதர்.
ஓம் ஸ்ரீ ராகம் ஜனரஞ்சனி தாளம் ஆதி இயற்றியவர் மகா வைத்தியநாத சிவன்.
அடுத்ததாக இந்த கண் ராகம் விலகரி தாளம் ரூபகம் இயற்றியவர் தியாகராஜர்.
அடுத்ததாக தெலிசிராமன், ராகம் பூர்ணச்சந்திரிகா, தாளம் ஆதி, இயற்றியவர் தியாகராஜன்.
அடுத்ததாக கருட கமன ராகம் நாதஸ்வராவளி தாளம் ரூபகம் இயற்றியவர் பட்டணம் சுப்பிரமணி ஐயர்.
அடுத்ததாக தாயே யசோதா, ராகம் தோடி, தாளம் ஆதி, இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர்.
அடுத்ததாக ஸ்ரீமன் நாராயணா ராகம் பௌளி தாளமாதி இயற்றியவர் அன்னமயா. அடுத்ததாக பாக்யலட்சுமி ராகம் மத்தியமாவதி தாளமாதி இயற்றியவர் புரந்தரதாஸ்.
கடைசியாக பொங்கி உலகளந்த ராகம் ஆரபி தாளம் ஆதி இயற்றியவர் ஆண்டாள் நாச்சியார்.
நீ அவளை இருக்கணும். உன்னை பற்றி சொல்லுவா. எப்பா கேட்குறேன் இவர் ஒரு அருமையான நாள். முதல்ல திருக்கோயிலினுடைய ஆசீர்வாதத்தை முதல்ல மாமி குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். கேமரா நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் அன்பாவாய். வேற என்ன சொல்றது, ஆண்டாளுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. குழந்தைய சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான நாள். அதாவது மகாலட்சுமி தாயார் தன்னுடைய பகல் பத்து ராபத்துன்னு சொல்ற அந்த அருமையான திருவாய்மொழி உற்சவத்தை அனுபவிச்சு சுவாமியோடைய வீண கச்சேரியை 4 நாள் அனுபவிச்சு நேற்றுக்கு சாத்துமர கண்டவர்களி இன்னைக்கு ரிலாக்ஸா இயற்பா கேட்டுட்டு இருக்காங்க. பேரே இயல்பா. 1000 பாட்டு ஆல்மோஸ்ட் முடிகிற நேரமா இருக்கும். அப்படிங்கிறச்ச அந்த தாயாருக்கு இந்த குழந்தையின் மூலமா வீணையை கேட்கணும்னு தோணுதா என்னன்னு தெரியல. அதனால அருமையா இருக்கு. அதனாலதான் அந்த கடைசி பாட்டு அருமையா ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற பாட்டோட முடிச்சிருக்கான். இந்த ஸ்ரீதேவி பேர்லயே ஸ்ரீ இருக்கு. அதுல என்ன ஒருனா MBA கிராஜுவேட். அது மட்டும் இல்லாம இன்னும் மேலும் அப்படியே வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு சொல்லிக்கிற மாதிரி வளரக்கூடிய வம்சத்துல வந்த பொண்ணு. அழகிய பெருமாள் எம்பெருமானார்னா நிறைய பேருக்கு வம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வம்சம் எப்படிப்பட்ட வம்சம் தெரியுமா? எம்பெருமானார் ராமானுஜர்னு சொல்றோமே, இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மாநிதின்னு நம்ம நம்பெருமாள் சொன்ன அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மாநிதியான ராமானுஜருக்கு சிஷ்யன். அப்படிப்பட்ட இது. அது 2 பேரும் எப்படி சந்திச்சாங்கிறது ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். அதாவது அது அன்பால வந்த ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரை கிடையாது. எம்பெருமானார ஜெயிக்கணும்னு ஆந்திராலேருந்து ஓடி வந்தவர் எங்கமூர்த்தி. எல்லாரும் கலைஞர் டிவில ராமானுஜர் பார்த்தவா எல்லாருக்கும் தெரியும். எங்கமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது 1 நாள் 2 நாள் இந்த 2 பேருக்குடைய வாத போர் இல்ல, 16 நாள் வாத போர் இந்த ஸ்ரீரங்க கேந்திரத்துல நடக்கும். 16 நாள் தான் போட்டிருந்தது, கூகுள்ல தப்பா இருக்கு. 18 நாள் மகாபாரதம் நடந்ததுன்னு சொல்லுவா. ஆமா. அதுல கடைசியில எம்பெருமானாரு இவர் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாம தாயார்கிட்ட போய் கடாட்சம் பெற்று அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆகர்ஷண சக்திய பார்த்து அப்படியே இவரை இனிமே என்னால ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணின ஒரு எங்கமூர்த்தி. அவருடைய கான்ட்ரிபியூஷன் வைஷ்ணவைட்ல பாத்தீங்கன்னா பிரேமைய சாரம் ஞான சாரம் ரெண்டுமே 2 கண்கள் மாதிரி. வைஷ்ணவத்தினுடைய பில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இங்க இருக்கிற ராமர் யாரும் இல்லை, பேரருளாளன் தான், காஞ்சி வரதன் தான். அப்படிப்பட்ட வரதன் எனக்கு கொடுத்த குழந்தை அந்த அருளாள பெருமாள் நாயனார்னு ராமானுஜர் சொன்ன ஒரு பரம்பரை. யாருக்கும் கிடைக்காது. ஸ்ரீரங்கத்தினுடைய மாநிதி அப்படின்னு நம்பெருமாள் சொன்னார். இதுவர் என்னுடைய மாநிதின்னு எம்பெருமானார் சொன்ன இது 16 நாளா 18 நாளாங்கிறது வேண்டாம். விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவளுடைய பரம்பரையில வந்ததுனால இன்னும் அந்த அதாவது பற்றா மனிதரை பற்றின்னு சொல்லியிருக்கிற மாதிரி ஆழ்வார் சுவாமியை பிடிச்சிட்டு இன்னும் மேல அப்படியே ஓங்கி உலகிழந்த அந்த புத்தகன் எப்படி எல்லாத்தையும் திருவடியில அளந்தானோ அது மாதிரி உன் பேர் சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஏன்னா பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை, போராடின பரம்பரை.
இருந்தாலும் ஒருத்தன் போராடுறான்னா ஏன்னா ஆச்சாரிய வம்சம் நானே வாயை தவிர சொல்லிட்டேன். ஏன்னா பெருமாளை கூட அப்படி சொல்லிக்கலாம், ஆச்சாரிய வம்சத்தை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட 16 நாள் போராடியும் சில பேர் என்ன பண்ணுவான்னா கர்வத்துல போவான். அவருடைய ஞானத்தை பார்த்துட்டு நான் தாசனா மாறி இருக்காரு. அவர் தேர்ந்து சங்கு சக்கரம் கொத்திண்டு அப்படியே விசிஷ்டா தெய்வத்தை வந்து ஃபாலோ பண்ணின ஒரு பெரிய ஆச்சாரிய பரம்பருடைய வம்சத்துல வந்த இது. அதனால மேல மேலும் வரணும். அது மட்டும் இல்லாம நம்ம சொல்றோமே அனந்தாழ்வான் பரம்பரை, அது மாதிரி நிறைய ஆச்சாரிய புருஷர்களுக்கு வந்து குருமாராக ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருந்தவர். அது தவிர ஸ்ரீரங்கத்தை காப்பாற்றின பிள்ளைலோகாச்சாரியார் நம்பெருமாளை எடுத்துட்டு போனார் இல்லையோ, அவருக்குமே நிறைய விஷயங்கள்லாம் சுவாமி தான் பண்ணியிருக்கார். அப்படிங்கிற அந்த இதை படிக்கும்போது கண்ணிலிருந்து ஜலம் தான் வருது. அப்படிப்பட்ட வம்சத்துல வந்ததுனால இன்னும் வந்து அந்த போராட்டம் இன்னும் வந்து, அதாவது நாளைக்கு சுவாமி சொல்லணும், இந்த வம்சத்திலேருந்து வந்த குழந்தை எனக்கு சிஷ்யா இருக்கா அப்படின்னு பெருமையா சொல்லி சொல்லி எங்க போனாலும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ற லெவலுக்கு நீ கத்துக்கணும். வித்தியை வந்து நம்ம அடிப்படையே தான் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால இதோட அடுத்த இது பிப்ரவரி 12 பிப்ரவரி ஆக்சுவலா 13 தான் மூலம் வருது. 12ஆம் தேதி ஏன்னா சுவாமிக்கு வந்து உறையூர் நாச்சியாருடைய வைகுண்ட ஏகாசி திருவாய்மொழி உற்சவம் ஆரம்பிச்சதுனால சுவாமி வந்து 12ஆம் தேதியே வச்சுக்கிறாருங்க. அதனால எல்லாரும் கலந்துட்டு கூடியிருந்து குளிந்தேரோ ரெம்பாவாயின்னு ஆண்டார் சொன்ன மாதிரி எல்லாரும் அதெல்லாம் ரசிக்கட்டும். ஏன்னா எனக்கு வந்து வீணையை பத்தி சொல்றதுக்கான ஞானம் கிடையாது. திருப்பி சொல்றேன், என்னமோ சுவாமியோடைய பிரமேயம் ஓகே நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகாரத்திரைய சம்பந்தம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசுத்திரின் வந்தே வரதவல்லவான்னு நீங்க முடிச்சுக்கோம். சுபம் சுபம். ஹலோ, இந்த இது பிரியா சுதர்சன அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த டெம்பிள் கமிட்டி பீப்புளுக்கு நான் ரொம்ப தனியோசனையா இருக்கேன். இந்த அதாவது விஸ்வாச வருஷத்துல அதாவது மொத்தம் 13 மூலம் வந்து நாங்கள் சித்திர வைகாசி வாசிக்கல ஆணிலேருந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாசி மாசத்துல 2 மூலம் வந்திருக்கு. ஒரு 12 பிப்ரவரி 12ல் ஒரு மூலம் வருது. இப்படி பின்னாடி கடைசியில ஒரு மாசி கடைசியில ஒரு மூலம் வருது. அப்புறம் பங்குனியில வந்து ஒரு மூலம் வருது. அந்த 3 குழந்தைகள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஒருத்தர் ஒரு லேடி பெங்களூர்லேருந்து வரா, இன்னொருத்தர் இந்த பண்டாரி தயார் சந்தி பண்டாரி கெங்கேரியம் பெறா அந்த குழந்தை அவங்க ஸ்ரீதேவின்னு பேரு. இன்னொரு பொண்ணும் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து ஏப்ரல் 6 யூஎஸ்லேருந்து வரா. இங்கே தாத்தாக்கு சதாபிஷேகம் வந்து அந்த குழந்தை யூஎஸ்லேருந்து நல்லா வாசிக்கும், ரொம்ப நல்லா வாசிக்கும் சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லிட்டேன் பங்குனி மாசத்தோட ஆச்சாரியன் கிருப்பையில ஆஞ்சநேயர் கிருப்பையில ஸ்ரீமத ராமருடைய கிருப்பா கட்டாட்சத்தால இந்த பிரியாசுனால இந்த விஸ்வாச வருஷத்துல எங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தன்யவாசனையாகி நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் எப்படி சொல்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கேட்கிறேன். அது மட்டும் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுறேன். Gracias.